பரவாயில்லையே நண்பா, சரவணம்பட்டியிலிருந்து உக்கடத்துக்கு வர்றதுக்கு ஆட்டோவில் 226 ரூபா. ஆனால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வாங்க மாட்டானுங்க. எப்படியும் அதிகமாக தான் கேட்பானுங்களே தவிர கம்மியாலாம் கேட்கவே மாட்டாங்க. எப்படியும் 150 ரூபா 200 ஜாஸ்தியாக கேட்பாங்க. ஆனால் அதே சரவணம்பட்டியிலேருந்து உக்கடத்துக்கு ரெட் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா 350 ரூபா, கோ டாக்ஸியில் 325 ரூபா. அதே 4 பேர்த்து ஏற்றிக்கலாம். கோ டாக்ஸிலையும் 4 பேர்த்து ஏற்றிக்கலாம். பிங்க் டாக்ஸி லேடிஸ் ஓட்டுறது 350 ரூபா. லேடிஸ் கூட போனாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போது ஆட்டோவில் 226 ரூபா, ரெட் டாக்ஸியில் 350 ரூபா, 124 ரூபா அதிகமாக வருதுங்களா. கோ டாக்ஸியில் 325 ரூபா. ரூபா ஜாஸ்தியாக வருது நண்பா. எனக்கு தெரிஞ்ச ரெட் டாக்ஸியே பெஸ்ட்டு. ஆமாம் நண்பா, எனக்கு தெரிஞ்சு ரெட் டாக்ஸி பெஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. அவங்க ஒரு ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. வெயிட்டிங் சார்ஜ் எல்லோரும் காமனாக கேட்குறது தான். ஆனால் லக்கேஜ் வைக்கிறதுக்கெல்லாம் சில பேர் இங்கே காசு கேட்குறாங்க. 3 வீலர்காரங்க. அது என்ன கணக்கு? எனக்கு தெரிஞ்ச ரெட் டாக்ஸி கேப் பெஸ்ட்டு நண்பா. அதே 4 பேர் லக்கேஜ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. வெயிட்டிங் சார்ஜ்னால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எல்லோரும் கேட்குறது தான். பட் இவங்க வெயிட்டிங் சார்ஜ் இல்லாமல் 3 வீலர் சும்மா டன்னு கணக்கில் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது எல்லா கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் என்கிட்ட. இப்போ வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட அந்த 3 வீலரை பற்றி புகழ்ந்து தன்னதே கிடையாது. எல்லாருமே கம்ப்ளைண்ட் தான், வயசானவங்களிருந்து பெண்கள் குழந்தைங்க வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேபு பெஸ்ட்டு நண்பா. ரெட் டாக்ஸி, கோ டாக்ஸி பெஸ்ட்டு. லேடிஸாக இருந்தால் பிங்க் டாக்ஸி கூட போட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு இது தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ரெட் டாக்ஸி கேப் எப்படி புக் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு, பெரியவங்களுக்கு. அவங்களாம் வந்தாங்கன்னா ரொம்பவே தடுமாறிட்டு ஏமாந்து போயிடுறாங்க சில டாக்ஸியில். ஸோ அவங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். ரெட் டாக்ஸி பெஸ்ட்டு. கஸ்டமர் சர்வீஸ் நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. லக்கேஜ் வச்சுக்கலாம். ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். கேப் ரெட் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. கோயம்புத்தூர் மக்களே, அன்பான வேண்டுகோள், அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல, அதாவது அடுத்தவங்களுக்கு டன்னு கணக்கில் வாரி வழங்குறதுக்கு நம்ம ஒன்றும் சம்பாதிக்க கிடையாது. நமக்கு எதில் கம்மியாக இருக்கோ அதில் தான் நம்ம போக முடியும். கஸ்டமர் சர்வீஸ்